கொண்டு வந்துட்ட பிறகு இங்கே ஒரு நாட்டு அதுக்கு பக்கத்துலேயே. அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு பீட் லோடிங் மாதிரி பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துட்டு இப்போ திரும்பவும் இந்த ஒரு பீட் நடுவில் நம்ம அங்கங்கே ஒரு பீட் விட்டுட்டு வரோம். திரும்பவும் வந்து ஜர்தோசி எடுத்துக்கணும். இது வந்து ஃப்ளவர் மாதிரி லுக் வரும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் நம்ம பீட் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நான் ஒன்று ஒன்றா இப்படி எடுக்கிறேன். அதே நீங்கள் ரெண்டாகவும் எடுத்து போடலாம். பீடுக்கு நடுவில் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போ இன்னொன்று எடுத்துக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். எடுத்து கொடுத்துட்டு இந்த இன்னொரு பீடு நடுவில் விட்டு நாட் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நம்ம நடுவில் ஒரு பீட்டில் திரும்ப அப்படியே போகணும். கட்ரேஷ்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஜர்தோஸில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேணும்னா இன்னும் டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் பீட் வைக்கலாம், இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வைக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஜர்தோஸில் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்கும். பாருங்கள், மிரர் ஒர்க்கோடு சேர்த்து நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஜர்தோஸில் போடுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் ஜர்தோஸில் போடுறது நீங்கள் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ப்ளவுஸில்